Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சிம்பிளாக இருக்க ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டிச்சும் அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க இந்த ப்ளவுஸ் டிசைனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியல அப்படின்னா டெய்லர்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போக போக நம்ம மார்க்கிங் வீடியோ எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண லைன் மேலே ஜரி த்ரெட்டு வச்சு செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். நம்ம மார்க் பண்ண லைனுக்கு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் டெய்லர்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு உள் பக்கம் இருக்கிற லைன் மேலே நம்ம ஜரி லைன் போட்டுக்கலாம். இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி தான் இருந்து, அதனால் இப்போது காப்பரில் இருக்க ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா டூலிப் நீடில் தான் நம்பர் 14. நான் த்ரெட் ஒர்க்கு எல்லாமே இந்த நீடில் தான் யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால் இப்போது இந்த நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜரி த்ரெட்டை வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச்சு 3 லேயர் இல்லைன்னா 4 லேயர் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு லுக் வைஸ் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் கொடுக்கலாம். சுகர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் தான் லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் தான் நிறையா லோட் பண்ண முடியும். அதனால் நான் சுகர் பீட்ஸுக்கெல்லாம் அயன் நீடில் எடுத்துக்குவேன். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்விங் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அயன் நீடிலில் ஃபுல்லுமே சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வச்சு இது மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சுகர் பீட்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நம்ம டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கும். அது நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பீட் லைன் கொடுத்ததுக்கப்புறம் ரவுண்ட் பீடு கொடுத்துக்கலாம். ரவுண்ட் பீடு இது சைஸ் பார்த்தீங்கன்னா 4 mm பீடு தான். நீங்கள் 3 mm இல்லைன்னா 4 mm பீட்ஸும் கூட கொடுக்கலாம். அதுலேயும் காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். இதே லாஸ்ட்டு எண்டிங் வரைக்கும் இதே கன்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் பீடு கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு லைன் நீங்கள் சுகர் பீட் லைன் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் இல்லைன்னா பிரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் லைன் கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி மார்க்கிங் டேப் இருக்கு இல்லையா, அதில் 2.5 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. நீங்கள் கொடி டிசைன் தான் போட போகிறோம் இல்லையா, அதில் உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணும்னா நீங்கள் 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட சென்டரில் 1.25 இன்ச் வரும், அது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்லேருந்து அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது மாதிரி கர்வ் கொடி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி ட்ரேசிங் பேப்பர் ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் சென்டரில் இருக்கிற கேப்பில் இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மேங்கோ டிசைன் போட்டுக்கிறேன். அதை இந்த கொடியில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேங்கோ டிசைன் கையிலே ட்ரா பண்ணிடுவீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன அட்டை மாதிரி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் மேங்கோ டிசைன் வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் எல்லா மேங்கோவும் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா மேங்கோவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற மீதி கேப்பில் எல்லாம் நம்ம சின்ன சைஸில் ஒரு லீஃப் போட்டுக்கலாம். இப்போ மேலே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து போட முடியாது, ஹாஃப் மேங்கோ தான் வரும். அதனால் அந்த இடத்துல நம்ம லீஃபே போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃபுல்லுமே ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரா பண்ண எல்லா லைன் மேலேயுமே நம்ம வந்து சுகர் பீட் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அந்த கொடி டிசைன், மேங்கோ டிசைன், லீஃபில் எல்லாத்துலேயுமே வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஷேப்ஸில் எப்படி சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா 1 இல்லைன்னா 2 பீட்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்டிச்சு வந்து நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ அவுட்லைன் ஃபுல்லும் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்டோன் வந்து இருக்கிற கேப்பில் ஒயிட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளிப்பக்கத்தில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம டபுள் சைட் லாக் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். அதுக்காக லீஃபுக்குள்ளே சின்னதாக பைப்பிங் த்ரெட்டும் மேங்கோக்குள்ளே கொஞ்சம் பெருசாக பைப்பிங் த்ரெட்டும் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம லீஃப்குள்ளே டபுள் சைட் லாக் ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் லீஃப் ஃபில்லிங்னு சொல்லுவோம். இதோட வீடியோவும் உங்களுக்கு வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லா லிங்க்கும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் த்ரெட்டை எடுத்துட்டு அதை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கொண்டு வந்தோம் அங்கேயே வந்துட்டு பஞ்ச் பண்ணி குட்டி லாக் பண்ணிக்குவோம். இதே மாதிரி 2 பக்கம் மாறி மாறி கிராஸாக பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த லீஃப் வந்து கரெக்டாக லுக்காக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மேங்கோக்குள்ளேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மேங்கோவில் ஃபில் பண்ணும்போது இதே மாதிரி கிராஸாக தான் ஃபில் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான், ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். மேங்கோக்குள்ளேயும் நீங்கள் இது மாதிரி கிராஸாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சுற்றி நம்ம சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்து பேக் சைடு. பேக் சைடு நெக்கு மட்டும் ஒர்க் பண்ணும்போது சென்டரில் மட்டும் மேங்கோ போடாமல் 3 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா அது வந்து சென்டரில் இருக்கனால. மீதி சைடில் ஃபுல்லும் நம்ம வந்து கொடி டிசைன் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட்லேயும் அதே மாதிரி சென்டரில் 3 லீஃப் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மீதி எல்லாம் கொடி டிசைன் பண்ணியிருக்கோம். மீதி மேலே இருக்கிற கேப்பில் அங்கங்கே இந்த க்ரீன் கலர் ஸ்டோனை வச்சுட்டு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.